ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக தொடர்ந்து அவர் நடித்த படங்களை நான் திரைவிமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் 23ஆவதா அவர் நடித்து வெளியான படம் தான் தீர்ப்பு என் கையில். இந்த படத்தில் வந்து ஜேவிபி சுந்தர் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ். இந்த படம் வந்து ஏப்ரல் 10, 1984 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சார், சசிகலா, ராதா ரவி, சந்திரசேகர், வெண்ணிரடை மூர்த்தி, வடிவிகரசன் சொல்லிட்டு ஒரு பெரிய பேக்கேஜோட வெளிவந்த படம் தான் இந்த படம். இந்த படத்தினோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். யமகண்டம் ராகுகாலம் கலந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்த உடனே தன்னோட அம்மா இறந்துடுறாங்க. இறந்த உடனே இது வந்து ஒரு ராசி இல்லாத குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் தூற்றப்படுறாங்க. அப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்துட்டு இருக்கும் போதே அப்பாவும் இறந்துருவாரு. அப்பா வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவங்க வந்து வடிவுக்கரசி. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வடிவுக்கரசி வந்து உண்மையிலேயே ஒரு தாய் மாதிரி அவங்களை வளர்த்துவாங்க. சித்திங்கிற பாசம் இல்லாமல் அம்மாங்கிற பாசத்தை வச்சு வளர்த்துவாங்க. வளர்ந்த உடனே அவர் விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே எல்லாரும் நம்மளை வெறுத்ததுனால இவர் வந்து ஒரு திருடனாக மாறுறாரு. மாறுறாருன்னா ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறது சாதாரணமாக தான் அந்த திருடனாக இருப்பார். அதுக்கப்புறம் என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் வந்து பெரியாள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக நண்பர்களான ராதா ரவி இன்னொருத்தர் அவங்களோட சேர்ந்து இவர் வந்து ஒரு கள்ளக்கடத்தல் கும்பல்கிட்ட நம்ம பணம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பறிப்பாங்க. பணம் பறிச்சிட்டு இருக்கும்போது ஒரு டைம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கள்ளக்கடத்தல் கும்பலாலேயே விஜயகாந்த் அவங்க ஃப்ரெண்டு இறக்குறாங்க. இறக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா ராதா ரவி, நீங்கள் இப்போ வந்து நம்ம கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு வந்துட்டோம், அவங்க இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டுறாங்க. பாதிக்கப்பட்டவங்க மறுபடியும் நம்மளே தாக்குவாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு உடனே அவங்களை கொன்னுடணும். ஏன்னா இல்லை மறுபடியும் அடிப்பட்ட பாம்பு நம்மளை மீண்டும் கடிக்குன்னு சொல்லிட்டு ராதா ரவி ஐடியா கொடுக்குறாரு. ஆரம்பத்தில் விஜயகாந்த் சார் அது ஒத்துக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ ஒவ்வொருத்தராக கொள்ளையடிச்சிட்டு கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு விஜயகாந்த் சாருக்கும் ராதா ரவிக்கும் ஒரு சண்டை வந்துடும். சண்டை வந்ததுக்கப்புறம் விஜயகாந்த் சாரை சுட முயற்சி பண்ணுவார் ராதா ரவி. உடனே விஜயகாந்த் சார் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ராதா ரவியை கொன்னுருவார். பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவார். கொளுத்தின உடனே அவர் இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் இவரோட நட்பு வந்து அதிகமாக இருக்கும். சந்திரசேகருக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள நட்பு. சந்திரசேகர் வந்து என்ன பொருள், அவரும் பொருள் தான் திருடிட்டு இருப்பார். சின்ன சின்ன பொருளை திருடுவார். திருடிட்டு இருக்கும்போது அவர் வந்து டைரியில் எழுதி வச்சிருப்பாரு, நான் திருடுற பொருளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த டைரி வந்து விஜயகாந்த் சார்கிட்ட குடிச்சு வச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்டாக இருப்பார். என்ன அதிர்ச்சியான சம்பவம் கேட்டாலும் உடனே வந்து இறந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்ட் பேஷண்டாக இருப்பார். விஜயகாந்த் சார் வந்து இந்த மாதிரி நான் தான் எல்லா கொலைகளும் பண்ணுறேன், இப்போ வந்து ராதரவியும் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை கேட்டு சந்திரசேகர் இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரை இவர் தான் கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாரை சுற்றி வளைச்சிக்குவாங்க. இதில் வந்து அவருடைய விஜயகாந்த் சார் பேர் வந்து மதன், சந்திரசேகர் சார் பேர் வந்து ஜோசப்பு. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் ஜோசப்பு, நான் வந்து சின்ன சின்ன திருடுவேன், இந்த கொலைக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் நிரூபிச்சுட்டு சாதிப்பார். இதுதான் இந்த படத்தோட கதை. அவர் வந்து கடைசியில் சாதிச்சுட்டு எல்லா கேஸ்லேருந்து அவர் தப்பிச்சாரா, அவங்க அம்மா என்ன ஆனாங்க, அப்புறம் இறந்து போன ராதா ரவி வந்து மீண்டும் வருவார். அவரை மீண்டும் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மொத்த கதை தான். பானுச்சந்தர் வந்து இந்த படத்தை வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த படத்தை வந்து ஒரு சூப்பரான ஒரு பொழுதுபோக்கான படம். இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை லாஜிக்கெல்லாம் சில விஷயங்கள் ரொம்ப மீறி இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் அந்த காலத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அது பெருசாகவும் தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் டெக்னாலஜி, லாஜிக்கு, சிஜி ஒர்க்கு, அது இது மியூசிக்கு, அது இதுன்னு பார்க்குறாங்க. அந்த காலத்தில் எதுவும் பார்த்துருக்க மாட்டாங்க. கதை நல்லா இருக்கா இல்லையா, படம் ஓடும், பாட்டு நல்லா இருக்கா இல்லையா, அப்படி தான் பார்ப்பாங்க. அதே போல் தான் இது அந்த காலத்தில் ஒரு வெற்றி படமாக தான் இருந்திருக்கணும். வெற்றி படம் தான் இது. ஓரளவுக்கு நல்லா ஓடி விஜயகாந்த் சாருக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் இது. 23ஆவது படம். இந்த படத்தை வந்து சங்கர் கணேஷ் மியூசிக் போட்டிருப்பாரு. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தை வந்து ஒரு முழுநீள ஒரு கமர்ஷியல் படமாக கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஃபைட்டெல்லாம் ஒவ்வொன்றும் தெறிக்க விடுற மாதிரி ஃபைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபைட்டு போடுவாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் அந்த பானுச்சந்தருக்கும் விஜயகாந்த் சாருக்கு இருக்கிற அந்த சேசிங் ஃபைட்டு உண்மையிலே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த படத்தில் வந்து வடிவுக்கரசி அம்மா வந்து நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அம்மா கேரக்டர், சித்தி கேரக்டர் அவங்க பிரமாதமாக அசத்தியிருப்பாங்க. வக்கீலாக வர வெண்ணிரடை மூர்த்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் வர அந்த வில்லன் கேரக்டர் ஆகட்டும், அவங்க எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. வில்லன் எல்லாம் கொண்டுறது ஈஸியாக கொண்டுருவார் விஜயகாந்த் சார். அதுக்கப்புறம் இவர் வந்து நான் மதன் இல்லை ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலையாகி வெளியே வரதான் இந்த படத்தினோட கதை. உண்மையிலேயே பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து நம்ம புரட்சி கலைஞர் அவர்களுடைய
மறக்க முடியாத படங்களில் தீர்ப்பு என் கையில் படமும் ஒன்று. இந்த படத்தை வந்து அந்த காலத்தில் உண்மையிலே நிறைய பேர் விரும்பி பார்த்துருப்பாங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படத்தில் சசிகலா இருப்பாங்க. சும்மா ஒரு பொழுதுபோக்கு ஒரு 2, 3 பாட்டுக்கு வருவாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பாருங்கள். நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான படம். நான் மீண்டும் அடுத்த படத்தை வந்து நம்ம நாளைக்கு ரிவ்யூ பண்ணுவோம், 24வது படத்தை. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.